ஸோ கைஸ் thumbnail செய்யறதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் வந்து canva.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வரலாம். அண்ட் இது ஸ்மார்ட் ஃபோன்லேயே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம thumbnail டிசைன் பண்ணுறது வந்துட்டு கிரியேட்டிவ் டிசைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சர்ச் பார் வந்து ஒரு கர்சர் பிளிங்க் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து thumbnail அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துட்டு ஃபஸ்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு blank கேன்வாஸ் பேஜுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இந்த கேன்வாஸ் பேஜில் வந்து தான் நம்ம வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ பண்ணி காட்டுறது வெறும் முழுக்க எக்ஸாம்பிள் தான் கைஸ். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் வந்துட்டு எப்படி உங்கள் thumbnailோட அவுட்புட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, நம்ம வீடியோவோட ரிலேட்டடான ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தான் நம்ம thumbnail செய்ய முடியும். ஸோ நான் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம இந்த கேன்வாஸை ஃபுல்லாக அந்த எம்டி கேன்வாஸை மறைக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ நான் இதை இப்படி வச்சுட்டு நான் இதை எம்டி கேன்வாஸை மறைக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ மஸ்ட் வந்து நல்லா கிளாரிட்டியான ஃபோட்டோவாக இருக்கணும். கிளாரிட்டியாக இருந்தால் தான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணாலும் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா பிக்சல் இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியாமல் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இப்போ நான் உங்கள் என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் டைட்டில் போடுங்க. ஸோ நான் என்ன போடுறேன்னா வந்துட்டு வயர்லெஸ் ஹெட்செட் அப்படின்னு தான் போடுறேன். ஏன்னா இது நான் ஒரு வயர்லெஸ் ஹெட்செட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ வயர்லெஸ் ஹெட்செட் அப்படின்னு போட்டுட்டு நான் இது இதுக்கு மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசைஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு டெக்ஸ்ட்டும் போடணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா வந்துட்டு அன்பாக்சிங் அப்படின்னு போடுறேன். ஏன்னா நான் இதை அன்பாக்சிங் வீடியோ வயர்லெஸ் ஹெட்செட் நான் வந்து க்ளோரி மூலமாக நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதனால் வந்து அன்பாக்சிங் அப்படின்னு போடுறேன். ஸோ நம்ம இதை வயர்லெஸ் ஹெட்செட் அன்பாக்சிங் போட்டுட்டு இந்த அன்பாக்சிங் மட்டும் வேறு மாதிரி தெரியிற மாதிரி வச்சிடலாம். ஸோ இந்த அன்பாக்சிங் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு பிடிச்சி என்னோட கலரில் வச்சிடுறேன். ஸோ நான் இந்த ரெட் கலரில் வச்சுட்டேன். ஸோ இனி ஒரு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸில் வந்துட்டு நான் ஒன்றே ஒரு விஷயம் தான் பண்ணுறேன். என்னென்னா வந்துட்டு வந்து யூடியூபோட அந்த லோகோவை வந்து வைக்கலான் இருக்கேன். ஸோ யூடியூப்பு அப்படின்னு இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு இங்கே லோகோ வரும். ஸோ அந்த லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீசைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், சிம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ. ஸோ இன்னொரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு என்னென்னா வந்து ப்ளஸ் ரிவ்யூவு. ஸோ வந்துட்டு நான் இங்கே வந்து ப்ளஸ்ஸு போடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ரிவ்யூ அப்படின்னு போடுறேன். ஸோ ரிவ்யூ போட்டிங்கன்னா வந்துட்டு அந்த அன்பாக்சிங் கீழே வந்து வச்சிடலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம thumbnail இப்போவே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் வந்துட்டு உங்கள் thumbnailோட அவுட்புட்டும் இருக்குது. ஸோ உங்கள் thumbnailோட அவுட்புட்டில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம thumbnailஐ எப்படி வீடியோஸில் ஆட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மேனேஜ் வீடியோஸ் அப்படின்ற நம்ம சேனலோட பேஜில் வந்துட்டு மேனேஜ் வீடியோஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜுக்கு யூடியூப் ஸ்டுடியோ பேஜுக்கு கொண்டு போவோம். ஸோ அந்த யூடியூப் ஸ்டுடியோ பேஜ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு சேனல் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனில் வரும். ஸோ அந்த சேனல் கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோஸோட இதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த உங்களோட ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கிளிக் பண்ணி இங்கே டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்துட்டு இது பண்ணுறேன். ஏர்பாட்ஸோட அந்த இதை வச்சு தான் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபிட் பண்ணேன். நமக்கு இப்போ thumbnail தான் வேணும். கீழே வந்துட்டு thumbnail அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு thumbnail செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் thumbnail எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இங்கே மோரில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் செஞ்சோம் இல்லையா கைஸ். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம அந்த thumbnail டெம்ப்ளேட் பேஜுக்கு வந்துட்டு நம்ம இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரில் அது வந்து சேவ் ஆகிடும் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ஹெட்செட் .pngன்னு வந்துருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோவில் ஆட் பண்ணலாம்.
ஸோ கைஸ், ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற டெம்ப்ளேட்டை வந்துட்டு நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த தமிழ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போதும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட தமிழில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே மேலே ஒன்றும் பண்ண தேவையில்ல, இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களோட தமிழில் வந்து உங்கள் வீடியோக்கு சேவ் ஆகிடும். TunePocket.com